பாக்கியலட்சுமி சூப்பரான ப்ரமோன்னு சொல்ல மாட்டேன். ராதிகாவுக்கு வாந்தி வருது சீரியல் பார்க்குற நமக்கு வாந்தி வரும். ஏன்னா அந்த மாதிரி சீன்ஸ் தான் வச்சிருக்காங்க. கோபி அவர் சூப்பரா ஆக்ட் பண்ணுவாரு. எல்லாமே ஓகே தான். ஆனா வந்து கோபி கிச்சன்ல போய் இந்த மாதிரி பாதாம் பிஸ்தா முந்திரி இதெல்லாம் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. பாக்கியாட்ட வந்து இதை நீங்க பாத்தீங்கன்னு கேட்குறாங்க. உடனே வந்து ஓவர் கடுப்பாகுறாங்க. என்ன இவங்க கடுப்பாகுறாங்க அப்படின்னு சொல்லி ராதிகாட்ட போய் கேட்கிறாரு. நான் பிரெக்னெண்டா இருக்க விஷயம் ஆஹ் பாக்கியலட்சுமிக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ கதையா பாக்குறப்ப நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை. இது வந்து ரொம்ப கேவலமாவும் இருக்கு பார்க்க. குடும்பத்தோட சேர்ந்து உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கா, இப்போ உள்ள சீன்ஸ் இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஏன்னா முன்னாடி இந்த பாகியலட்சுமி வந்து ரொம்ப வேற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் இந்த சீரியல் ஹிட்டே ஆச்சு. இப்போ இந்த ரெண்டு ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கொண்டு வர்றாங்க. அது ரொம்ப சுத்தமா நல்லாவே இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி அவரோட பிசினஸ் வந்து நல்லா போயிட்டு இருக்க மாதிரி ஸ்டார்டிங்ல காமிக்கிறாங்க. ஒரு ஃபோன் வர மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாக்யலட்சுமிக்கு வந்து ராதிகா பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் தெரியுது அப்படின்ற ரியாக்ஷன். நடிப்புன்ற வகையில பார்த்தா 3 பேர் நல்லா தான் நடிச்சிருக்காங்க. பட் கதைன்ற வகையில வந்து நம்மளுக்கு வந்து திருப்திகரமா இல்லை அப்படின்றதுதான் உண்மை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையாவே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.